இந்த தமிழக அரசியல் கட்சி தலைவர்களை, அரசியல்வாதிகளை, அரசாங்கத்தை எதிர்த்து நின்று களத்தில் நின்று போராடிய நமது போராளி நமது ஐயா அவர்கள் அன்றைக்கு எதிரிகளும் துரோகிகளும் ஒன்று சேர்ந்து நின்று போராட்ட களத்தில் இருந்த நமது வீர வன்னிய போராளிகளை சுட்டு கொலை செய்தார்கள். அதாவது எதிரிகள் ஆட்சியில் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எம்ஜிஆர் அரசு இந்த நாம் நடத்திய போராட்டத்தில் கலவரம் நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டு அண்ணா அறிவாலயம் திறப்பு விழாவை செய்த துரோகி கலைஞர் கருணாநிதியும் எம்ஜிஆரும் கலைஞர் கருணாநிதியும் ஒன்று சேர்ந்து 21 வன்னிய போராளிகளை சுட்டு கொலை செய்தார்கள். நமது 21 சகோதரிகளின் தாலி அறுக்கப்பட்டது. இந்த நாள் இந்த விழுப்புரம் சாலை எங்கும் வன்னியனின் பிணம், நமது சகோதரிகளின் ஒப்பாரி ஓலங்கள், லட்சக்கணக்கான இளைஞர்கள் தமிழ்நாடு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டோம். நமது இனமான காவலர் மருத்துவர் ஐயாவும் சென்னை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டோம். அன்றைக்கு இந்த துப்பாக்கி சூடை கண்டித்து இன்றைக்கு இருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல் கட்சி தலைவர்கள் யாரும் கண்டித்து பேசவில்லை. யாரும் நம்முடைய போராட்டத்திற்கு ஆதரவு கொடுக்கவில்லை. ஆனால் தமிழகத்தின் தலைவர்கள் தந்தை பெரியாரின் பெயரை சொல்லி ஈரோட்டு பள்ளியில் படித்தேன் என்று சொல்லி 50 ஆண்டு காலம் ஆட்சி செய்த கலைஞர் கருணாநிதியோ எம்ஜிஆரோ பெரியாரின் பெயரை சொல்வதற்கு தகுதி இருக்கிறதா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். நமது ஐயா அவர்கள் கேட்டது என்ன? ஒரு காலத்தில் தந்தை பெரியார் கேட்டது வகுப்புவாத விகிதாச்சார உரிமை. அவர் காங்கிரஸ் கட்சியில் கேட்டார். காங்கிரஸ் கட்சி கொடுக்க மறுத்தது. அதனால் அதிலிருந்து வெளியேறினார். நீதி கட்சிக்கு வந்தார். அதன் பிறகு திராவிட கழகத்தையும் சுயமரியாதை இயக்கத்தையும் உருவாக்கி தந்தை பெரியார் வகுப்புவாத விகிதாச்சார உரிமையை கேட்டார். தந்தை பெரியார் கேட்ட அந்த சமூக நீதியை தான் நமது ஐயா அவர்களும் கேட்டார். நமது ஐயா அவர்கள் வன்னியர்களுக்கு மட்டுமாக கேட்டார். தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து சமுதாயத்திற்கும் பிராமணர்கள் முதல் நரிக்குறர் வரைக்கும் அவர்கள் மக்கள் தொகையின் அடிப்படையில் இந்த 100% இடஒதுக்கீட்டை சமமாக பிரித்து கொடு என்று நமது ஐயா அவர்கள் கேட்டார். தந்தை பெரியார் வேரை கேட்டதை கேட்டார். அதற்காக 21 பேரை சுட்டு கொலை செய்தார்கள் என்ற கொடுமை இந்த தமிழ்நாட்டு மண்ணில் நடந்தது. ஆனால் சமூக நீதிக்காக போராடுகிறேன், பாடுபடுகிறேன் என்று கலைஞர் சொன்னார், எம்ஜிஆர் சொன்னார், ஒருவர் சமூக நீதி வீராங்கனை என்று சொன்னார்கள். ஆக இதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தந்தை பெரியாருக்கு பிறகு சமூக நீதியை பற்றி பேசுவதற்கோ போராடிய ஒரே தலைவர் தமிழகத்தில் நமது தமிழ போராளி மருத்துவர் ஐயா மட்டும்தானே தவிர வேறு யாரையும் சொல்ல முடியாது. ஆக 50 ஆண்டு காலம் திராவிட கட்சியின் ஆட்சியில் இந்த நாடு நாசமாக்கப்பட்டது. இந்த நாட்டில் தமிழ் மன்னன் எப்படி ஆண்டான் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கங்கை வரைக்கும் படையெடுத்து சென்று கங்கை கொண்டான், கடாரத்தி வென்றான், தமிழனின் வீரத்தை பறைசாற்றினான். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இமயத்தில் கொடி நாட்டி காவேரிக்கு அணை எடுத்தான், கரிகால் பெருவளத்தான். ஆனால் தமிழ் மன்னனையும் தமிழ் பேரையும் சொல்லிக்கொண்டு ஆட்சி செய்த கலைஞர் கருணாநிதியோ எம்ஜிஆரோ இந்த நாட்டு மக்களுக்கு செய்தது என்ன? கலைஞர் கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா இந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்தது சாராயம்தான். தமிழ்நாட்டு மக்களை, குடிமக்களுக்கு குடியை கொடுத்து நமது குடியை கெடுத்தார் கலைஞர் கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இந்த குடியிலிருந்து தமிழ்நாட்டு மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்ற ஒரே தலைவர் நமது இனமான காவலர் மருத்துவர் ஐயாவும் நமது இளம் போராளி அன்புமணி ராமதாசும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். நமது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெளிவாக சொன்னார், இந்த தேர்தலில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் நான் முதலில் போடுகின்ற கையெழுத்து பூரண மது விலக்கு என்று சொன்னார். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் இலவசத்திற்கு கையேந்து நிற்கின்ற பிச்சைக்காரனாக இருக்கின்றான். காசு பணம் வாங்கி கொண்டு ஓட்டு போடுகின்ற
கூலிக்கு மாரடிக்கின்ற கூட்டமாக இருக்கின்றான். நமது அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்று அவர் வருத்தப்படவில்லை. உச்ச நீதிமன்றம் சென்று வழக்கு போட்டு இந்தியா முழுக்க 90,000 கடைகளை, சாராய கடைகளை மூடிய பெருமை நமது அன்புமணி ராமதாசுக்கு உண்டு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். 90,000 கடைகளை மூடினார். ஆனால் இன்றைக்கு முதலமைச்சராக இருப்பவர் அந்த சாராய கடைகளை சட்டமன்ற உறுப்பினரை வைத்து வீதி எங்கும் திறந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் இந்த ஆட்சியின் அவலம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆக தெளிவாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஆடு மாடுக்காக, இலவச வேட்டி சேலைக்காக, இலவசமாக கொடுக்கின்ற மிக்சி கிரைண்டருக்காக ஓட்டு போட்டால் தமிழன் எப்படி இருக்கின்றான்? தந்தை பெரியார் சொன்னார், தமிழனை தன்மானத்தோடு சுயமரியாதையோடு வாழ வைப்போம் என்று சொன்னார். ஆனால் தந்தை பெரியாரின் தம்பிமார்கள் கலைஞர் கருணாநிதியோ எம்ஜிஆரோ தமிழனை தன்மானத்தோடு சுயமரியாதையோடு வாழ வைத்தார்களா? தமிழனை குடிகாரனாக மாற்றினார்கள். தமிழனின் தன்மானத்தை இழக்கச் செய்து அவன் இலவசத்துக்கு கையேந்து நிற்கின்ற பிச்சைக்காரனாக மாற்றினார்கள். தமிழனின் திருநாள் பொங்கல் திருநாள். இந்த பொங்கல் திருநாளில் ஒட்டுமொத்த தமிழனும் நாயவளக்கடையில் 1 கிலோ பச்சரிசிக்கும், 1 உருண்டை அச்சு வெல்லத்திற்கும், 1 துண்டு கரும்புக்கும் கீ வரிசையில் நின்று பிச்சை எடுக்கின்ற பிச்சைக்காரனாக மாற்றினார்கள். கலைஞர் கருணாநிதியும் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் என்ற வெட்கக்கேட்டை உணர்ந்து பார்க்க வேண்டும். ஆக தமிழ்நாட்டு மக்கள் தன்மானத்தை இழந்தான், சுயமரியாதை இழந்தான், மானங்கட்டு குடிகாரனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இது யாரால்? கலைஞர் கருணாநிதியால், எம்ஜிஆரால், ஜெயலலிதாவால் ஏற்பட்ட அவமானம், சீரழிவு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஒரே வார்த்தை, மீண்டும் தமிழன் தன்மானத்தோடு வாழ வேண்டும், சுயமரியாதையோடு வாழ வேண்டும், மானத்தோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முதலமைச்சராக வந்தால்தான் தமிழன் தன்மானத்தோடு சுயமரியாதையோடு வாழ்வான் என்று சொல்லி இங்கு வந்திருக்கிற நீங்கள் அமைதியாக இந்த மாநாட்டை வெற்றி மாநாடாக நடத்தி கொடுக்க வேண்டும் என உங்களை அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்திய வரலாற்றில்